மேஷத்துக்கு வந்து பெரிய விஷயம் என்னன்னா எனக்குன்னு வச்சுக்கணும். 10 ரூபா இருந்தா கூட யாராவது கேட்டா இந்தாப்பான்னு கொடுத்துருவாங்க. செய்யணும்னு நினைச்சிட்டா வச்சுக்கோங்களேன், செஞ்சிருவாங்க. ஆனா அவங்க நினைக்கணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். 99% மேஷத்துல ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவங்க குடும்பத்துல கவர்மெண்ட் உத்தியோகமோ சொந்த தொழில் பண்றவங்களோ கண்டிப்பாக இருப்பார்கள். உன்னை ஏமாத்துறான்னு கூட தெரியாம ஏமாந்துட்டு இருக்க ஒரு ஆட்கள் யாருன்னா மேஷம். நீங்க சொல்லுவீங்க, மேஷ ராசிக்காரங்க கையால நீங்க ஒரு திருநூறு வாங்கி வச்சுன்னா எப்பேற்பட்ட நோயும் போயிடுங்க. ஸோ பணம் வர்றதுக்கு மேஷராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து மேஷம் அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்ய செய்ய டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் மேம் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? எப்பவுமே நான் தான் முதல்ல கேட்பேன். சூப்பரா இருக்கேன். சூப்பர் மேம். நீங்க வரும்போதே தெரியுது சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுடைய ஜோதிட பயணம் வந்துட்டு எல்லாருக்கும் பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களோட வேலை, அதுக்கப்புறமா வந்து அவங்க செய்யற தொழில், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அது ரெண்டுத்து மூலமா அவங்களுக்கு வர பணம் அப்படிங்கிற விஷயம்தான். இது எல்லாத்துக்கும் தாண்டி கேரக்டர்னு ஒண்ணு இருக்கு ஒருத்தவங்களுக்கு. இது நல்லா இருந்தாதான் இது மூணுமே அமையும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ ஒரு ராசிக்கும் நம்ம அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. முதல் ராசியா மேஷ ராசி, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? லைஃப் லாங் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ போதும்பா, வேற எதுவும் வேணாம் அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல, மேஷராசிக்காரங்க முதல்ல வீடியோ பார்ப்பாங்கன்றதே பெரிய விஷயம். எப்பயுமே கபாலிடா நெருப்படா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி 12 வீட்டுல மேஷம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஒரு ராசி இருக்கு அப்படின்னா அந்த 12 ராசியில அது மேஷம் தான். ஓகே, அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கா? அது ஒண்ணு மட்டும் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து எனக்குன்னு வச்சுக்கவே தெரியாது. மேஷத்துக்கு வந்து பெரிய விஷயம் என்னன்னா எனக்குன்னு வச்சுக்கணும். 10 ரூபா இருந்தா கூட யாராவது கேட்டா இந்தாப்பான்னு கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ கொடுத்துட்டோமே, இப்ப நடந்து போறதா, ஆட்டோல போறதா, ஃப்ரெண்டு ஓசி கொடுப்பா, இதெல்லாம் அதுக்கப்புறம் தோணும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற தாட்டே வரவே வராது. யோசிக்காம உதவக்கூடிய கர்ணனுக்கு அடுத்த கர்ணனா இருப்பாங்க. அதுதான் மேஷம் அப்படின்னா. அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டும் நைட்டெல்லாம் உட்காந்து யோசிப்பாங்க, இப்படி பண்ணிட்டோம், அடுத்த தடவை இப்படி பண்ணவே கூடாது. ஆனா அடுத்த தடவை முன்னாடி வர்றதும் அந்த புத்தி வரவே வராது. டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. செய்யணும்னு நினைச்சிட்டா வச்சுக்கோங்களேன், செஞ்சிருவாங்க. ஆனா அவங்க நினைக்கணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். இப்ப செய்யறது மேட்டர் இல்ல, அவங்களுக்கு நினைக்கிறது. அதை தாண்டியும் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் மோட்டிவேட்டா இருக்கும். இப்போ ரொம்ப ஒருத்தவங்க தளர்ந்து போயிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சாங் கேட்டா, ஒரு மோட்டிவேட் ஆவாங்க, ஒரு ஸ்பீக் கேட்டா. மேஷராசிக்காரர்களுக்கு அவங்க தான் சுய மோட்டிவேஷன். அவங்க உள்மன பச்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பாங்க தவிர நீங்க என்னதான் கோடி கோடியா கத்துனாலும் கேட்கவே மாட்டாங்க. சோ மேஷம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு தலைமைத்துவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 99% மேஷத்துல ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவங்க குடும்பத்துல கவர்மெண்ட் உத்தியோகமோ சொந்த தொழில் பண்றவங்களோ கண்டிப்பாக இருப்பார்கள். அவங்க ஃபேமிலிலேயே இருப்பாங்க. இருந்தாதான் அது மேஷத்துல போய் இருக்கும். இல்லையா அந்த குழந்தை தலைமைத்துவத்துக்கு தகுதியான குழந்தையாக இருக்கிறனாலதான் மேஷத்துல பிறந்திருக்கு. சோ மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு காலிக்கு. அதாவது என்னன்னா நைட்டெல்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்டு காலையில தூங்குற கேட்டகரி பாத்தீங்களா, அதெல்லாம் மேஷம் தான். அவங்களுக்கு இந்த இரவு தான் வந்து இயக்கத்தையே கொடுக்கும். மேஷம் ஆக்டிவா இருக்கும். பயங்கரமா அந்த பிரெயின் எல்லாம் இரவுல வேலை செய்யும். எல்லாருக்கும் பகல்ல வேலை செஞ்சு அவங்களுக்கு நிறைய படிக்கிற குழந்தைங்களை எடுத்து பாருங்களேன். நைட் ஸ்டடி பண்ற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஷத்துல ஒரு பிளானட் இருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன ராசி வேணா இருக்கட்டும், மேஷம் அப்படின்றதே காலபுருஷனுடைய முதன்மை வீடு. அந்த வீட்டுல அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு ஒரு அந்த 3 காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஆகச்சிறந்த ஆளுமையை சொல்லக்கூடிய ஞானக்காரகனாகிய கேது இருக்கக்கூடிய ஒரு வீடு. அவன் தான் முதல்ல இழுத்துட்டு போவான். இந்த கேது வந்து ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாமே, ஞானக்காரகன், போகக்காரகன், யோகக்காரகன். அதுல இந்த ஞானம் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அதெல்லாம் மேஷம். எக்ஸ்ட்ராடினரியான அறிவு. அது இந்த அறிவு அந்த அறிவுலாம் நம்ம வந்து வகைப்படுத்தவே முடியாது. எக்ஸ்ட்ராடினரியா ஒருவேளை 5ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர நுட்பமான விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. சில பேர் வந்து இந்த ஒரு டிகிரி 2 டிகிரி அப்படின்னா மேஷத்துக்கு என்ன ஒரு கொடுப்படைனா படிப்பு பாதியில தடைப்படும். ஆனா ஒன்ஸ் அவங்க அதை பேரியர் பண்ணி வெளியில வந்துட்டாங்கன்னா 15 படிப்பு படிப்பாங்க.
ஓ அந்த அதனாலதான் சரஸ்வதி தெய்வமா வச்சா மேஷத்துக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிள், என்ன அந்த படிப்பு அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்கும், ஆனா படிக்க முடியாம அவங்களுக்கான சூழல் அமைஞ்சிரும், இல்ல வேலைக்குள்ள போயிடுவாங்க. இது இயல்பா இருக்கும். ஆனா அதை தாண்டி படிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க, அது அப்படியே தட்டி தட்டி போகும். அந்த ஒரு இடத்த மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான பிரில்லியன்ட் அப்படின்னா அது மேஷம் தான். பார்த்தோன்னே சில விஷயத்த பண்ணுவாங்கல்ல, அது வந்து மேஷராசி. மேஷனால என்ன, ஒரு ஆடு எதுக்கு சிம்பிள் வச்சா நம்ம ஆள்கள் எல்லாத்தையுமே என்னன்னா, ஆடு என்ன பண்ணா போனா பின்னாடியே போயிடும். போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ மலை ஏறிட்டு எப்படி இறங்குறதுன்னு தெரியாம முடிக்கும். அந்த மாதிரி மேஷம் வந்து யாராவது கூப்பிட்டா நம்பி போயிடும். அதுக்கப்புறம் அவன் நல்லவனா கெட்டவனா அதான் சொல்றேனே, அது உன்னை ஏமாத்துறான்னு கூட தெரியாம ஏமாந்துட்டு இருக்க ஒரு ஆட்கள் யாருன்னா மேஷம். நீங்க சொல்லுவீங்க ஒரு சின்ன விஷயம் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி நேயர்களுக்கும் சொல்றேன். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு ஏமாத்தி தான் ஃபெயில் பண்ணிருக்கும். ஆனா திரும்ப அந்த பொண்ணு ரோட்ல நினைச்சு வச்சுக்கோங்களேன், இவங்களே போய் காசு கொடுத்து அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணி கொண்டு போய் விட்டுருவாங்க, அது கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தாலுமே. ஏன்னா நான் பாசம் வச்சுட்டேன், என்னால அதுல இருந்து வெளியில வர முடியும். சோ அன்புக்கு ஏங்கக்கூடிய, அன்புக்கு அடிமையாகக்கூடிய ஒரே ஒரு ராசி என்ன அப்படின்னா அது மேஷம். எல்லா ராசியும் அன்புக்கு அடிபடிவாங்க, இவங்க அன்புக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. மேஷத்தை நீங்க எதை வச்சுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அதோட ஸ்பீடு யாருன்னா நெருப்பு ராசி. எல்லாத்துலயும் செவ்வாயுடைய ஆளுமை, ஆகச்சிறந்த ஆளுமை. உடலாலும் மனதாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி மேஷத்துக்கு உண்டு. அதே சமயம் எங்க கூட்டிட்டு போறோம்னு தெரியாம கூட்டிட்டு போகும். அவங்களுக்கு என்ன செய்யணும்னா செஞ்சிடணும், அதை வந்து யோசிக்க கூடாது. இதோட ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா, மேஷத்துக்கு ஒரு 40 பக்கம் எழுதியிருப்பாங்க. 40 பக்கம் எழுதிட்டு இருக்கும்போது தப்பா வச்சுக்கோங்க, 40 கிழிச்சு போட்டு திரும்ப எழுதுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 40 போயிடுச்சு, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு பாதியில விட்டு திரும்ப இன்னொரு விஷயத்துல போய் ஆரம்பிக்கிறது, திரும்ப விஷயத்த எல்லாத்துலயும் இந்த வாய் வைப்பாங்க, எல்லாத்துலயும் நிபுணத்துவமா இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி காற்றின் மொழி ஜோதிகா மாதிரி எல்லாத்துலயும் எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மேஷ ராசிக்காரங்களா இருப்பாங்க. மேஷம் கள்ளம் கவடம் இல்லாத ஒரு ராசி. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி, மேஷத்துல ஏதாவது ஒரு குழந்தை இருக்கு உங்க வீட்டுல, இல்ல மேஷத்துல ஏதாவது ஒரு பிளானட்டே உங்களுக்கு போய் இருக்கு அப்படின்னா யூ ஆர் பிளஸ்டு. அந்த மாதிரியான ஒரு கொடுப்பனை, அதுவும் அஸ்வினியில விழுந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து மருத்துவக்காரங்க. மேஷராசிக்காரங்க கையால நீங்க ஒரு திருநூறு வாங்கி வச்சுன்னா எப்பேற்பட்ட நோயும் போயிடுங்க அவங்களுக்கு. அது யாரெல்லாம் வைக்க போறாங்க, யாரு வேணா வச்சுக்கலாம். மேஷராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு நண்பனா கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாருன்னா அது மேஷம் தான். ஏன்னா ஏமாத்த தெரியாது. ஃப்ரெண்டுன்னா உயிரே கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, ஒன்ன மாதிரி உண்டா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், ஐயோ சொல்லிட்டா அந்த ஏர்ல இருக்கிறது எல்லாம் அந்த மேஷம் தான். ஏன்னா அங்க சூரியன் உச்சமடைறாரு. சூரியனாலே புகழ் விரும்பின்னு அர்த்தம். சோ அப்ப என்னன்னா, உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லிட்டா போதும் மேஷத்துக்கு, அவ்வளவுதான், ஏர்லயே இருப்பாங்க. அதே மாதிரி பிடிச்சவங்களுக்காக எந்த எஸ்ட்ரீம் வரைக்கும் போகக்கூடிய ஆட்கள் மேஷராசிக்காரங்க. இப்போ நீங்க இதை விட்டுட்டு வா அப்படின்னா விட்டுட்டு வந்துருவாங்க. அது பினான்சியலா என்ன பண்ண போறோம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதே சமயம் என்னன்னா, மேஷத்துக்கு the core of கோவம், எக்ஸ்ட்ரீம் கோவம், அன்பு எக்ஸ்ட்ரீம் கோவம். அதுல எப்படின்னா, அடுத்த நாள் பார்த்தா இவங்க தான் கோவப்பட்டாங்கன்னே தெரியாது, வந்து பேசுவாங்க உங்ககிட்ட. ஒரு நாள் அவ்வளவு திட்டிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஈகோஸ்டிக்கும் கிடையாது, அவங்களே கோவப்பட்டு அவங்களே பேசி. ஈகோ இல்லைங்க, இது உணர்வு அப்படியே வெளிப்படுத்திடுவாங்க. கண்ணாடி மாதிரி மேஷம். அதுக்கு வந்து வேற எதுவுமே அதாவது என்ன சொல்றது, ஏமாத்த தெரியாது, புறம் பேச தெரியாது, உள்ளொன்ற வச்சு புறம் ஒன்று பேச தெரியாது. ஏன்னா எனக்கு பிடிச்சவங்ககிட்ட நான் நானா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மேஷமா இருப்பாங்க. அதனால மேஷராசிக்காரங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பௌஸாவோ இல்ல ஒரு நட்பாவோ கிடைச்சிட்டாங்க அப்படின்னா யூ ஆர் பிளஸ்ட், அவ்வளவுதான். சோ மேஷம் அப்படின்றது வந்து எதையுமே வெளிக்காட்டிக்க தெரியாத ஒரு இன்னசென்ட், அவ்வளவுதான். அது டக்குன்னு போய் என்ன சொன்னா இருக்கிறது அப்படியே சொல்லிட்டோம், அது ரைட்டா தப்பா நம்ம பேசிட்டோமே, இவங்க மனசு கஷ்டப்படுமா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, என் கடமை நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு ரொம்ப விசேஷம், மேஷராசிக்காரங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய செங்கல், சிமெண்ட், மணல், ஈவன் செம்மண்ணாவது இருக்கும் வீட்டுல. மேஷராசிக்கு வீட்டுல ஒருத்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டுல எப்பயாவது வேணும் ஒரு செங்கலாவது வச்சிருப்பாங்க. நீங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி எங்க இருந்து ஒரு செங்கல் வரும். மேஷம் இருக்கிற வீட்டுல இந்த செங்கலோட கனெக்ட் ஆகும், அவங்க செங்கல் சுவாலையோட கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டை தாண்டி போகும்போது ஏதாவது ஒரு காய்கறி கடை, மரக்கடை, இதெல்லாம் அதே தனி ஏதாவது கறிக்கடை, இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி அவங்களுடைய அமைப்பு இருக்கும். மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்குது, பெரிய பெரிய இடங்கள்ல வசிக்கணும்ன்ற ஆசை வந்து மேஷத்துக்கு இயல்பு. ஏன்னா அதுதான் தலைமை. அதை பார்த்தாலே அவங்க வீடு அப்படி அதான் மேஷராசிக்காரங்களா அப்படின்னு இருக்கும். மேஷராசிக்கார பெண்கள் இருக்காங்கல்ல, ஆணுக்கு ஆனா பெண்ணுக்கு பெண்ணா இருப்பாங்க. வெளியில போய் ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு நிகர் ஒரு ஆண் கூட இவ்வளவு அழகா அக்யூரேட்டா பிளான் பண்ணுவாரான்னு தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே அரவணைச்சுக்க கூடிய ஒரு தன்மை மேஷத்துக்கு உண்டு. ஆனா அந்த சந்திரனோட யாரு சேர்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பக்கமான ஒரு கேட்டகரி. எல்லா பிளானட்டுக்குமே 2 கேட்டகரி இருக்கும். இந்த செவ்வாய் அப்படியே அடிபணிந்தும் போகும், இந்த செவ்வாய் அடக்கவும் செய்யும்.
ஓகே. சோ அப்ப யார் கூட இருக்காங்கன்றத பொறுத்து இந்த செவ்வாயோட ஒரிஜினாலிட்டி அந்த இடத்துல வெளிப்படும். சோ மேஷம் அப்படின்னாலே யூனிக். நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி அதை யாதோடமே நீங்க ஒப்பிடவே முடியாது. இதை மற்ற ராசியா இதோட ஒப்பிடலாம் அப்படின்னா மேஷம் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ராசி. சுயநலம் இல்லாத ஒரு ராசி, அதே சமயம் யோசிக்காம பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனா மேஷராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த 2-3 தடவை செக்லிஸ்ட் போட்டு பிளான் பண்ணி எழுதுனாங்கன்னா லைஃப்ல ஜெயிப்பாங்க. இல்லைன்னா டக்குன்னு நம்பிடுவாங்க. எல்லாத்தையுமே நம்பி ஏமாறக்கூடிய ஒரு ராசி மேஷம். சோ பிளான் பண்ணி பண்றது அவங்களுக்கு நல்லது. எக்ஸாக்ட். ஆனா டக்குன்னு ஏமாறுவாங்க. ஆனா ஏமாந்துட்டு திரும்ப ஏமாறக்கூடாது நைட்டு சொல்லிக்குவாங்க. ஆனா திரும்ப ஏமாறுவாங்க. ஏன்னா போன ஜென்மத்துல அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் மேஷத்துல பிறந்திருக்காங்க. ரொம்ப கிளியர். இது வந்து நம்ம ரொம்ப கருமாலாம் எடுத்தோம்னா இதுதான் ரியாலிட்டி. அதனால இந்த தடவை அவங்களோட விதிப்பயனே அப்படிதான் இருக்கும். நிறைய பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க வீட்டுல ரொம்ப, நான் வந்து கேரக்டர்னு சொல்ல வேணாம், நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காண்டி சொல்றேன். ஓடாத பழைய வண்டி வீட்டுல இருக்கும். அது சைக்கிளா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், மேஷ வீட்டுல இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி தாராளமா செக் பண்ணிக்கலாம். அது இருந்தே தீரும். ஓகே. அவங்க என்னதான் புதுசு வாங்கினாலும் அது பழசாயிடும். அந்த மாதிரி பைக் ஓட்டணும்னு வாங்குவாங்க. ஆனா அதை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன், என் மச்சான் எடுத்துட்டு போயிட்டான், என் தங்கச்சி எடுத்து, இதேதான் வருமே தவிர. அதே சொல்றேன், கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குணமாங்க. அதே சமயம் கோவக்காரங்க. ஏன்னா இது காலபுருஷனோட எதுக்கு முதல் வீடை வச்சாங்கன்னா இத்தனை பேர் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு ராசிக்கு இருக்கணும்ல. அதனாலதான் மேஷம் அந்த இடத்துல ரொம்ப அதனால சூரியனை உச்சமடைய வச்சாங்க. நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்க, ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்கவங்க, தலைமைத்துவத்துல இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் போடுறவங்க, மந்திர வித்தை சொல்லி கொடுக்குறவங்க, மந்திர பிரயோகம் மேஷத்துக்கு அவ்வளவு சூப்பரா வரும். நீங்க ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போகணும், இல்ல ஏதோ ஒரு ஹெல்த்துக்கு போகணும்னா நீங்க அஸ்வினி அன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வியாதி சரியா போடும். அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க 10 தடவை டாக்டர் பார்க்க வேணாம். இதோட மெயினே அவங்களே மருத்துவக்காரங்க தான். அதே மாதிரி ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு சந்தோஷமா உங்களுக்கு அடுத்தடுத்த லைஃப்ல நீங்க பெஸ்டா வர நினைக்கிறீங்க, நீங்க பர நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் ஒண்ணு வாங்கி பாருங்க, உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. அதே மாதிரி ஒரு இடத்துல ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ற போது அது கிருத்திகை நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆச்சுன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு இறங்க மாட்டாங்க. மேஷம் டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவை மாத்திக்கொள்ளக்கூடிய கொஞ்சம் அவசரம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இதை மட்டும் அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா லைஃப்ல வேற லெவல்ல இருப்பாங்க. சோ மேஷராசி அப்படின்னாலே இன்னசென்ட். ஆனா அது இன்னசென்ட்னே சொல்லி லைஃப் ஃபுல்லா ஓட்ட முடியாது இல்ல. அதனால அதை மட்டும், அதனாலதான் வாழ்க்கை நிறைய இந்த மாதிரி மக்களை கொடுத்து அவங்களுக்கான பாடத்தை கொடுத்து செதுக்குது அவங்கள. ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க கேரக்டர் சொல்லிட்டீங்க. நான் முன்னாலே கேட்ட மாதிரி அவங்களுக்கு பேசிக்கா இதெல்லாமே இருந்தா ஓகே, கேரக்டர் இருக்கு, நான் நல்லாதான் இருக்கேன், ஆனா எனக்கு காசே வர மாட்டேங்குது, நான் ரொம்ப நல்ல உள்ளம், ஆனா நான் எனக்கு எப்படி சர்வை பண்றதுன்னு தெரியல, எனக்கு பினான்சியலா இன்னும் வந்துட்டு இல்ல. உண்மை அப்படின்னா மேஷராசிக்காரங்க பணம் வர்றதுக்கு எதனா டிப்ஸ் இருக்கு? மேஷராசிக்காரங்க பணம் வர்றதுக்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ராசி மேஷராசி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இருக்கிறத கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. அவங்கள பணம் தங்கவே தங்காது. தங்கணும்னு நினைச்சாலுமே அதுக்கான வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இந்த 8ஆம் வீடு சேர்த்து வைக்கக்கூடிய வீடு அவங்களுக்கு திரும்ப ராசிநாதனுடைய வீடாவே வரும். மேஷராசிக்காரங்க நல்லா எடுத்து பாருங்க, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சேர்த்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு உடம்பு முடியாம வந்துடும். இது வந்து ஒரு உள்ள டிப்ஸ். அதனாலயே அவங்களுக்கு வந்து இயல்பு. ஆனாலுமே பணம் என்பது வாழ்க்கையில தேவைதானே. சோ பணம் வர்றதுக்கு மேஷராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து, மேஷம் அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் பழனி மலையில இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்ய பணம் பயங்கரமா வரும்.